வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் ஒரு பகுதியாக 63 வீதி உலா ஏராளமான பக்தர்கள் புடைசூழ நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். ஷாம், வணக்கம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் இந்த தேரோட்டம் விமர்சையாக நடைபெறும். குறிப்பாக தேரோட்டத்தை அடுத்த நாள் நடைபெறக்கூடிய இந்த 63 நாயன்மார்களுடைய இந்த வீதி உலா என்பது மிகவும் ஒரு விமர்சையாக பக்தர்களால் பரவசத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே கூடி நின்று 63 நாயன்மார்கள் விழா வருவதை அவர்கள் பார்த்து தற்போது மனமுருகி அவர்கள் வேண்டுதல் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கபாலீஸ்வரர் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. அதனை பக்தர்கள் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் லட்சக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை மட்டுமில்லாமல் சென்னையினுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சார்ந்தவர்களும் வந்து தற்போது பக்தி பரவசமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அம்மை வடிவில் காட்சி தரக்கூடிய நிகழ்ச்சியும் கபாலீஸ்வரர், கற்பகம்மாள், முருகர் வீதி உலா நிகழ்வும் தொடர்ந்து நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் 63 நாயன்மார்கள் வீதி உலா வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தனியார் அமைப்புகள் மூலம் சாலையோரத்தில் பந்தல்கள் அமைக்கப்பட்டும், அதே போல பக்தர்களுக்கு பல்வேறு விதமான நீர்மோர் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் இந்த வெயில் காலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் இந்த பெருவிழா என்பது மிக ஒரு முக்கியமான விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையில் இந்த ஆண்டும் உற்சாகத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு உற்சாகமாக பக்தி பரவசத்தோடு கொண்டாடக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம், அதாவது பல்வேறு விஷயங்கள் நடைபெற இருக்கின்றது. மாலை பிச்சாண்டா விழா நடைபெற இருக்கின்றது. 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அன்னை கற்பகம்மாள் மயில் வடிவில் புன்னை வன நாரதை பூஜிக்கக்கூடிய அந்த ஐதீக விழாவும் நடைபெற இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த திருக்கல்யாணமும் நடைபெறும் என்று கோவில் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் 63 நாயன்மார்கள் வீதி விழா வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.